வணக்கம் நண்பர்களே, அச்சய பாத்திர உணவகம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் ப்ளம் கேக் செய்ய போகிறேன். இப்போது கிறிஸ்மஸ் வரப்போகுதுல்ல, அதனால நான் ப்ளம் கேக் செய்கிறேன். இந்த ப்ளம் கேக்கை வீட்டிலையே ரொம்ப சுலபமாட்டு நம்ம செய்யலாம். இதுக்கு அவன் தேவையில்லை, பீட்டர் தேவையில்லை. ஆனால் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம வீட்டிலே செய்யலாம். நான் சேர்க்குற இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக சேர்த்தாலே போதும், அடிப்பொலியாக நம்ம வீட்டிலே சூப்பரான ப்ளம் கேக் செய்யலாம். இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. திராட்சை பழம் வாங்கி அதிலேருந்து எடுத்த ஜூஸ் தான் இது. இந்த கப்பில் ஒரு கப் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இனி இதுக்கு கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்க்கலாம். அதுக்கு அரை கப் கருப்பு உலர் திராட்சை எடுத்திருக்கேன். கூடவே 10 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். பேரிச்சம்பழத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக செரி பழம் எடுத்திருக்கேன். ஏன்னா இதை எல்லாத்தையும் இந்த ஜூஸை கூட சேர்க்கலாம். சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி வைங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 3 hours இது அப்படியே இருக்கட்டும். 3 hours அப்புறம் இதை நம்ம ரெடி பண்ணலாம். அடுத்து சுகர் கேரமலைஸ் பண்ணலாம். அதுக்கு அரை கப் சுகர் எடுத்திருக்கேன். அதை இந்த பாத்திரத்தில் கொட்டிட்டு இனி இதுக்கு கூடவே 3 டீஸ்பூன் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் செய்து கொடுங்க. இந்த கேக் செய்கிறதுக்கு நான் 1.25 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இதில் அரை கப் மட்டும்தான் சேர்த்தேன். மீதி இருக்கிற சுகரை மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி கேக்கு கூட சேர்க்கலாம். இந்த ப்ளம் கேக் செய்யும்போது ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸோட குவான்டிட்டி எதுவுமே தேவையில்லை. எந்த அளவு அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம கேக் ரொம்ப ரிச்சாக இருக்கும். இப்போது சுகர் நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இதை இன்னும் அதிகமாட்டு கறிய விடாதீங்க. இன்னும் அதிகமாக கரிஞ்சிடுச்சுன்னா கேக் சாப்பிடும்போது கசப்பு சுவை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இனி சுடு தண்ணீராக இதில் சேருங்க. எந்த கப்பில் நீங்கள் சுகர் எடுத்தீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் இதில் தண்ணியை சேர்க்கணும். தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து சேருங்க. கொஞ்சம் நீங்கி நின்னே தண்ணியை சேருங்க. அது மேலில் வந்து படம். அதனால் கொஞ்சம் கவனமாக இதை செய்யணும். இதை செய்யும்போது மட்டும் இது நல்லா சூடு மாறின அப்புறம் தான் இதை கேக் பேட்டரை கூட நம்ம சேர்க்க போகிறோம். எந்த கப்பில் நீங்கள் சுகர் எடுத்தீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் தண்ணியை சேர்க்கணும். நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்திங்கன்னா இது சூடு மாறி வரும்போது ரொம்ப திக்காகிரும். அதனால தான் தண்ணி அதே அளவுக்கு சேர்க்க சொல்கிறது. எதுக்காக நம்ம சுகரை கேரமலைஸ் பண்ணுறதுனா இது கேக்குக்கு ஒரு நல்ல ஒரு கலரையும் கொடுக்கும். கூடவே நம்ம ப்ளம் கேக் சாப்பிடும்போது லைட்டாக ஒரு கசப்பு சுவை தெரியும். அதுக்காக தான் இதை செய்கிறது. அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த ஃப்ரூட்ஸை லைட்டாக வேக வைக்கலாம். ஜூஸோடு சேர்த்தே வேக வைங்க. அப்போ தான் இந்த ஜூஸ் எல்லாம் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி ரொம்ப வெந்து சூப்பராக கொலன்னு ஆகும். திராட்சைப்பழ ஜூஸ் வாங்கி அதில் இந்த ஃப்ரூட்ஸை எல்லாம் சோக் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 days கழித்து கூட நீங்கள் இதை செய்யலாம். அப்படி நீங்கள் செய்யும்போது இதை வேக வைக்க வேண்டிய தேவையில்லை. இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இதையும் சூடு மாறின பிறகு தான் நம்ம கேக் பேட்டரை கூட சேர்க்க போகிறோம். கேக் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு 1.5 கப் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இனி இதுக்கு கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா சலிச்சு எடுக்கலாம். 1 ஸ்பூன் கோகோ பவுடர். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஆனால் நம்ம கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்ற ப்ளம் கேக்கில் எல்லாம் இந்த கோகோ பவுடர் சேர்க்குறாங்க. அதனால தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் அதில் கிடைக்குது. அதோட கலரும் ரொம்ப ப்ரௌனிஷாக இருக்குது. 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 3 முட்டை, 100 கிராம் பட்டர், அப்புறம் நட்ஸு உங்கள் தேவைக்கு எடுத்துக்கோங்க. அதிகமாக தேவைன்னா அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் சுகருக்கு கூட பட்டை எடுத்து வச்சுருக்கேன். பட்டை ஒரு பெரிய சைஸில் சின்ன ஒரு 2-3 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 ஏலக்காய், அப்புறம் கூடவே 7 கிராம்பு. இதையெல்லாம் நம்ம மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுக்கலாம். சுகர் 3/4 கப் எடுத்திருக்கேன். 1.25 கப்பில் அரை கப் கேரமலைஸ் பண்ணேன். மீதி 3/4 கப் இதில் இருக்குது. அடுத்து லெமன் எடுத்துக்கோங்க. லெமனில் மேலே இருக்கிற எல்லோ கலர் தொலி மட்டும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அந்த ஒயிட் கலர் வராமல் வெறும் எல்லோ கலர் மட்டுமே வரும்படி இந்த மாதிரி செய்யுங்க. இது ஃப்ளேவருக்காக தான் நம்ம சேர்க்குறது. அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதே போலவே ஜாதிக்காவையும் இந்த மாதிரி துருவி எடுங்க. எல்லா கடைகளிலையுமே ஜாதிக்காய் கிடைக்கும். அது வாங்கி 1 டீஸ்பூன் அளவு துருவி எடுத்துக்கோங்க. இதை ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இனி நம்ம சுகரை மிக்சியில் பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இனி 100 கிராம் பட்டரையும் நல்லா பீட் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு நான் ஒயர் விஸ்க் எடுத்திருக்கேன். ஒயர் விஸ்க் தான் இதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி இல்லை. உங்ககிட்ட ஸ்பூன் இருந்தாலும் அதை வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு க்ரீம் பதத்துக்கு கொண்டு வரணும். அவ்வளவுதான். எதை வச்சு பண்ணாலும் ஓகே. இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. அடித்து க்ரீம் பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இனி இதில் உடைச்சி வச்சுருக்கிற 3 முட்டையும் சேர்க்கலாம். 3 முட்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்கள்.
இதை நல்லா பீட் பண்ணி எடுக்கும்போது லைட்டாக திரிஞ்சது மாதிரி வரும். அதனால் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. இதில் பட்டர் சேர்த்துருக்கிறதுனால தான் அது அப்படி வாருது. நம்ம சேர்த்துருக்கிற முட்டை நல்லா கலங்கி வாரதுக்குன்னு நல்லா பீட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம கேக்கு ரொம்ப ஃப்ளஃபியாட்டு சூப்பராக இருக்கும். முட்டை பட்டர் இந்த ரெண்டையும் நல்லா பீட் பண்ணியாச்சு. இனி இதுக்கு கூட நம்ம சுகரை சேர்க்கலாம். சுகர் சேர்க்கும்போது அதை சலிக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் சேர்த்தோம். ஏலக்காய் ஃப்ளேவர் அதிகமாக பிடிக்கணும் உள்ளவங்க கொஞ்சம் கூட அதிகமாக சேருங்க. ஆனால் இதுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் அதிகமாக தேவையில்லை. இதில் கரம் ஸ்பைசஸ் எல்லாம் அதிகமாக சேர்க்கறதுனால தான் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் இதில் கிடைக்கிறது. அதனால் இதை நீங்கள் சலிக்காமல் அப்படியே சேர்த்துக்கோங்க. அந்த பட்டையெல்லாம் சின்ன சின்ன பீஸாக கிடந்தால் கூட அது நல்லா தான் இருக்கும். இதுக்கு கூடவே ஜாதிக்காய் பொடி, லெமனோட மேலுள்ள தோல் இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் செய்து கொடுங்க. இனி கொஞ்சம் கொஞ்சமாக இதில் மாவு சேர்க்கலாம். மாவு சேர்த்து இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணுறது மாதிரி மிக்ஸ் செய்து கொடுங்க. இப்படி செய்யும்போது ஏர் பபிள்ஸ் எதுவும் இந்த பேட்டருக்கு உள்ளே போகாது. பேட்டரில் அதிகமாக ஏர் பபிள்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம கேக்கை நம்ம கட் பண்ணும்போது நிறைய கேப் இருக்கும் இடையிட. அதனால தான் இதை ஒரே ஆங்கிளில் இந்த மாதிரி செய்ய சொல்கிறது. இனி கோகோ பவுடர் சேர்க்கலாம். கோகோ பவுடர் சேர்க்கும்போது இதோட கலர் சடனாக சேஞ்ச் ஆகும் பாருங்கள். நம்ம கடைகளில் எல்லாம் வாங்குறது கேக்கில் கோகோ பவுடர் சேர்க்குறதுனால தான் அது ரொம்ப ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது. இப்போது இந்த பேட்டர் ரொம்ப திக்காக இருக்குது பாருங்கள். இனி இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரமலைஸை சேர்க்கலாம். கேரமலைஸை சேர்க்கும்போது கேக்கோட கலரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ப்ளம் கேக்குக்குனே ஒரு தனியான சுவை உண்டு, ஒரு கசப்பு சுவை. அதுவும் இதில் கிடைக்கும் நமக்கு. ப்ளம் கேக் செய்யும்போது நம்ம கவனிக்க வேண்டியது அதோட பதம். வேறு எல்லா கேக் செய்யும்போதும் கொஞ்சம் லிக்யூட் மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. பட் ப்ளம் கேக் செய்யும்போது மட்டும் இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அது திக்காக இருக்கும்போது தான் நம்ம சேர்க்குற நட்ஸ் எல்லாம் அப்படி அதே இடத்துல இருக்கும். இது கொஞ்சம் லிக்யூட் மாதிரி ஆகிடுச்சுன்னா நம்ம சேர்க்குற நட்ஸ் ஃபுல்லாக கீழே போய் ஃபார்ம் ஆகிரும். அடுத்து நான் எடுத்து வச்சுருக்கிற நட்ஸில் மைதா மாவு சேர்க்குறேன். மைதா மாவை சேர்த்து இப்படி மிக்ஸ் செய்துட்டு இந்த பேட்டருக்குள்ளே நான் இதை சேர்க்க போகிறேன். இப்படி நம்ம மிக்ஸ் செய்துட்டு இந்த கேக் பேட்டரு கூட இதை நம்ம சேர்க்கும்போது இந்த நட்ஸ் எல்லாம் கீழே ஃபுல்லாக போய் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறது. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்க்கலாம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் செய்து கொடுங்க. மிக்ஸ் செய்த அப்புறம் இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால இதில் இன்னும் கேரமலைஸ் சேர்க்குறேன். இப்போது ஃபுல் கேரமலைஸையும் இதில் சேர்த்தாச்சு. இனி இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றுறேன். எசன்ஸ் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போது நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணலாம். குக்கரு கீழே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இது ஏற்கனவே நான் கேக் செய்யும்போது யூஸ் பண்ண உப்பு தான், அதனால இந்த கலரில் இருக்குது. இனி இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதில் விசில், கேஸ்கட் எதுவுமே போட தேவையில்லை. ஒரு 10 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும். கேக் பேன் எடுத்து அதில் ஃபுல்லாக பட்டர் தடவி இருக்கேன். பட்டர் தடவின அப்புறம் அதுக்கு மேலே மைதா மாவு தூவி விட்டுருக்கேன். மைதா மாவு தூவின அப்புறம் அதை இந்த மாதிரி எல்லா இடமும் படும்படியாட்டு வைங்க. மைதா மாவு படும்படியாட்டு வச்சுட்டு மீதியை கொட்டிடுங்க கீழே, அது தேவையில்லை. இனி இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேட்டரை ஊற்றலாம். பாருங்கள் எந்த அளவு திக்காக இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கொண்டு வாங்க உங்களோட பேட்டரை. இதையெல்லாம் கொட்டின அப்புறம் இதை கரெக்ட் ஷேப் பண்ணி கொடுக்கலாம். ஷேப் பண்ண அப்புறம் இந்த மாதிரி லைட்டாக பண்ணுங்கள். இப்படி செய்யும்போது ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். இப்போது குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. கேஸ்கட், விசில் இந்த ரெண்டும் போட தேவையில்லை. இனி இந்த உப்புக்கு மேலே நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் வைக்கலாம். ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கேக் பேனை வைக்கலாம். கேக் பேனை வைக்கும்போது ரொம்ப கவனமாக வைக்கணும். இந்த குக்கர் கையில் பற்றக்கூடாது, ரொம்ப சூடாக இருக்கும். இந்த ஓரங்களெல்லாம் கேப் இருக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இனி இதுக்கு மேலே நம்ம நட்ஸ் எல்லாம் வைக்கலாம். கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்காக தான் நான் இப்படி செய்கிறது. தேவைப்பட்டால் நீங்களும் இப்படி செய்துக்கோங்க. சுற்றி ஜெரிப்பழம் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் உலர் திராட்சையும் இதில் சேர்க்குறேன். கூடவே முந்திரியும் இதில் சேர்க்குறேன். முந்திரியை சேர்த்தப்புறம் இதை இனி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம்.
ஒரு 55 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் செய்து பார்க்கலாம். இது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். இப்போது 55 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஒரு கத்தி வச்சு சென்டரில் குத்தி பார்க்குறேன். அப்படி செய்யும்போது இது வந்திருக்கான்னு சொல்லி நமக்கு தெரியும். இது இன்னும் வேகலை பாருங்கள். உள்ளாடி கொஞ்சம் மாவாக தான் அப்படியே இருக்குது. இதை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போது 90 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் செய்து பார்க்கலாம். இப்போ இது நல்லா குக் ஆகியிருக்கு பாருங்கள். அது பார்த்தாலே தெரியுது. ஒரு கத்தி வச்சு உள்ளாடி குத்தி பார்க்குறேன். இந்த கத்தி ப்ளைனாக வந்துச்சுன்னா இது நல்லா குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், நம்மளோட கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக் பேனோட ஓரங்களையெல்லாம் கத்தி வச்சு லைட்டாக ரிமூவ் செய்து கொடுங்க. அப்போது இந்த கேக் அதில் ஒட்டி இருந்தால் கூட அப்படியே ரிமூவ் ஆகிரும். இனி இதை அப்படியே திருப்புங்க. திருப்பி இதோட பேக் சைடை லைட்டாக தட்டுங்க. அப்போது நம்மளோட கேக் அழகாக அப்படியே தனியாக வந்துடும். வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள். அழகாக வந்திருக்குது. கடைகளில் இருந்து நம்ம வாங்கி சாப்பிட்ற ப்ளம் கேக் எந்த அளவு டேஸ்ட்டாக இருக்குமோ அதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த குழந்தைங்க எல்லாம் எப்போ கேக் கட் பண்ணுவாங்க, நம்ம சாப்பிடலான்னு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் தான் டிலே பண்ணிக்கிட்டே இருக்கோம் வீடியோ எடுக்க வேண்டி. இனி சீக்கிரமாட்டே கட் பண்ணி இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்துடணும். கட் பண்ணும்போது இடையில நட்ஸ் மாட்டிடுச்சு. அதான் கட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கேக் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த கேக் கட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்து ரொம்ப ஹாப்பியான மூட்லேயே கேக் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து ரொம்ப ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு, பீஸ் கட் பண்ணி தனியாக வீடியோ எடுக்க இல்லையேன்னு. அதான் உடனே வந்து வீடியோ எடுத்தோம். பாருங்கள், கொஞ்சம் தான் இருக்குது, மீதி நாங்கள் சாப்பிட்டுட்டோம். ஃப்ரூட்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது பாருங்கள். ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகி இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.